வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை தமிழ்நாடு மின்சார மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகில் தொடர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம், தமிழ்நாடு தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர் சம்மேளனம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் கொளத்தூர் ஜி. சரவணன் அவர்கள் தலைமை வகித்தார். தமிழ்நாடு INTUC பொதுச் செயலாளர் TV சேவியர் அவர்கள் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொளத்தூர் ஜி. சரவணன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: விநியோக வட்டத்தில் இன்று வரை பணிபுரிந்த 2007இல் விடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள், மின்வாரிய நிர்வாகத்தால் உருவாக்கப்பட்ட K20 ஒப்பந்த தொழிலாளர்கள், லேபர் கோர்ட் வழக்கில் வெற்றி பெற்ற 6788 ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் நல ஆய்வாளரிடம் வழக்கு தொடுக்காத ஒப்பந்த தொழிலாளர்கள், அனைத்து அனல் மின் உற்பத்தி நிலையம், அனைத்து நீர் மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிகமாக வழங்கிய 25C விதி 103C கீழ் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை முறையாக வழங்க வேண்டும். மின்சார வாரியத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியின் பொழுது மின்சாரம் தாக்கி மரணம் அடைந்துள்ளனர். மின்சார வாரியம் இதனை மூடி மறைக்கின்றது. இவர்களுக்கு நீதி கிடைக்க நீதி விசாரணை செய்ய தமிழ்நாடு அரசு CBIக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். மின்வாரிய பகுதி நேர ஒப்பந்த தொழிலாளர்கள், நிரந்தர பணியாளர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதிமுக ஆட்சியில் எழுத்து தேர்வில் தேர்வாகாத கேங்மேன் 5493 நபர்களுக்கு பணி வழங்கக்கூடாது. TNPSC மூலம் ITI படித்தவர்களை பணிக்கு எடுக்கக்கூடாது. 5 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேல் பணியில் அனுபவம் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை எந்தவித தேர்வும் இல்லாமல் நேரடியாக பணியமர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி இந்த தொடர் ஆர்ப்பாட்டத்தை துவங்கியுள்ளோம் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்.